Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. விஜய் நேத்து ஒரு முடிவை எடுத்து அறிவிச்சிருக்காரு. அவங்க கூட்டணி பத்தி தனித்து போட்டிடுவோம் முதலமைச்சர் வேட்பாளர். அது அவருடைய முடிவு. சார் அவர் உங்க கூட்டணி விமர்சிச்சிருக்காரு. பாஜகவோட அதிமுகவோட கூட்டணி விமர்சிச்சிருக்காரு. ஆதாயத்துக்கான கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நீங்க எப்படி ஒவ்வொரு கட்சியும் ஒரு விமர்சனம் செய்வது அதன் அடிப்படையில் அவர் செஞ்சிருக்காரு. அவ்வளவுதான். வேற என்ன? எல்லா திமுக விமர்சனம் செய்யலையா, விடுதலை எதிர்த்து செய்யலையா, காங்கிரஸ் செய்யலையா, கம்யூனிஸ்ட் செய்யலையா? எல்லா கட்சிகளும் தங்களை வளர்ப்பதற்காக விமர்சனம் செய்வது ஒரு இயல்பு. அவர் பேசும்போது நேற்று திமுக பாஜகவோட கூட்டணி இல்ல அப்படின்னு சொன்னாரு. அதிமுக கூட்டணி இல்ல நேரடியா நானும் சொல்றேன். அவர்கள் தான் இந்த கேள்வி கேட்கணும். என்னிடத்தில் கேட்டா எங்களிடத்தில் எங்களுக்கு உட்பட்ட கேள்வி கேட்டீங்களா அதுக்கு பதில் கிடைக்கும். அழைப்பு கொடுப்பீங்களா? கூட்டணியில பங்கேற்க மாதிரி தாவேக்காவுக்கு ஏதாவது அழைப்பு இருக்கா? அதாவது மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். அதில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் இணைந்து தேர்தலிலே கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்திலே யாரானாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி அமைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்குது. நீங்க மத்திய உள்துறை அமைச்சருக்கு கோரிக்கை வச்சீங்களா? இல்ல அவங்களா வெடிகுண்டு மிரட்டல் எல்லாம் ஏற்கனவே உங்க இல்லத்துக்கு வந்து? ஏற்கனவே உங்களுக்கே தெரியும். நீங்களும் பத்திரிகையில் ஊடகத்திலே வெளிப்படுத்துறீங்க. அதன் அடிப்படையில் தான் வந்திருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்க வைக்கிறீங்க. ஆனாலும் அதிமுக தான் தமிழ்நாட்டுல ஆட்சி இருக்கும் அப்படிங்கிறதுல அந்த ஸ்டாண்ட்ல இன்னுமே அதாவது தெளிவா எனக்கு சென்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்த பொழுது உங்க ஊடக நபர்கள் அத்தனை பேர் இருந்தீங்க. நீங்க மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஊடக நபர்களும் ஐடிசி கிராண்ட் ஹோட்டல்ல அங்க கூட்டணி குறித்து தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கேட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி. முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் அவர்கள் தெரிவித்தார். எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வெளிப்படுத்தினீங்க. அதையே ஒரு முறையும் கேள்வி கேட்டு உங்களுக்கு விருப்பமான செய்தி வேண்டுவதற்காக திருப்பி அதற்கு ஏதாவது ஒரு வடிவத்தை கொடுத்து வெளியிடுவது சரியா? ஏற்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சின்ன தயக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. பாஜக தலைவர் சொல்றது அதிமுக வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் வர்றாங்கிறாங்க. இதுல வந்து டெல்லி எடுக்கிற முடிவு தான். உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும். பத்திரிகை ஊடகத்துக்கு என்னை விட அதிகமா தெரிஞ்சது நீங்க. மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கூறிய பிறகு அதற்கு அடுத்தாற்போல் யார் பேசினாலும் அது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து.